வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியா அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய முப்படைகள்ல பயன்பாட்டுல உள்ள பெரும்பாலான ஆயுதங்களை இந்தியா இறக்குமதி செஞ்சுதான் பயன்படுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. குறிப்பா ரஷ்யாவிடம் இருந்து மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை இறக்குமதி செஞ்சாங்க. பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் இருந்தும் இந்தியா ஆயுதங்களை வாங்கி பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா கடந்த 10 வருடங்கள்ல இந்தியா தன்னுடைய ஆயுத இறக்குமதிய மிகப்பெரிய அளவுல குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்நாட்டு ஆயுத தயாரிப்பை மிகப்பெரிய அளவுல அதிகப்படுத்தி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பல நாடுகளுக்கு இந்தியா ஆயுதம் ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது போன்ற பல விஷயங்களை இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருந்தாலும் தற்போதைய நிலையில ஆயுத இறக்குமதியில உலகத்துல 2வது நாடா இந்தியா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பல நேட்டோ நாடுகள் இந்தியாவிடம் இருந்து ஆயுதம் வாங்குவதற்கு முயற்சி செய்வதா தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட ஒரே ஒரு அறிவிப்பின் மூலமா அனைத்து நேட்டோ நாடுகளையும் இந்தியாவை நோக்கி நகர்த்தி இருப்பதா சொல்லப்படுது. நேட்டோ நாடுகளிடம் இருந்துதான் இந்தியா ஆயுதம் இறக்குமதி செய்வாங்க. அப்படிப்பட்ட நேட்டோ நாடுகள் ஏன் இந்தியாவிடம் ஆயுதம் வாங்க முயற்சி செய்யறாங்க? அமெரிக்க அதிபர் அப்படி என்ன அறிவிப்பை வெளியிட்டாரு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். 2024 வருடத்துல மட்டும் இந்தியா 21,000 கோடிக்கு ஆயுதம் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இது 2023 வருடத்தை விட 32% அதிகம். அதாவது சமீப காலங்கள்ல இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி அசுர வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது 2004 இருந்து 2014 வரைக்கும் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி வெறும் 4,300 கோடி தான். அதுவே 2014 இருந்து 2024 வருடம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 83,300 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 21 மடங்கு இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளை விட ஆயுத ஏற்றுமதியில பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க. அமெரிக்கா ஒரு வருடத்துக்கு 200 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யறாங்க. பிரான்ஸ் ஆயுத ஏற்றுமதி மூலமா 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சம்பாதிக்கிறாங்க. இருந்தாலும் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வரும் காலத்துல அசுர வளர்ச்சி அடையும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சமீபத்துல இந்தியா பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இந்தோனேஷியா இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு முயற்சி செய்யறாங்க. இந்தியாவுடன் இணைந்து போர்க்கப்பல்களை கட்டுவதற்கு இந்தோனேஷியா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அர்மீனியா இந்தியாவிடமிருந்து பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், அட்வான்ஸ்டு டோவ்டு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் போன்ற பல ஆயுதங்களை வாங்கி தங்கள் படையில் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இது தவிர இந்தியாவின் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்குவதற்கு உலகின் பல நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் நேட்டோ அமைப்பை சேர்ந்த பல நாடுகள் இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்குவதற்கு தற்போது முயற்சி செய்வதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அமெரிக்க அதிபரா திரு டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றவுடன் நேட்டோ நாடுகளுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்தாரு. அதாவது நேட்டோ அமைப்பிற்கு தேவையான ஆயுத செலவை அதிக அளவுல அமெரிக்கா தான் செய்யறாங்க. நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்களோட ஜிடிபில 2% நேட்டோவோட ஆயுத தேவைக்கு செலவு செய்யணும். அத எந்த நாடுமே செய்யறது கிடையாது. முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பியே நேட்டோ அமைப்பு இருக்கு. இதனால அமெரிக்காவுக்கு அதிகமா செலவாகுது. இதே நிலை தொடர்ந்தால் அமெரிக்கா நேட்டோ அமைப்புக்கு கொடுக்கக்கூடிய நிதியை நிறுத்துவோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எலான் மஸ்க் போன்ற தன்னோட ஆதரவாளர்களை வச்சு நேட்டோ அமைப்பில இருந்து அமெரிக்கா வெளியேறணும் அப்படிங்கிற விஷயத்த பிரபலப்படுத்த ஆரம்பிச்சாரு. இதனை தொடர்ந்து நேட்டோ நாடுகள் இனி அமெரிக்காவை நம்பி இருக்க கூடாது அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. இதன் காரணமாக தங்களோட முப்படைகளை நவீனப்படுத்தும் வேலைகளை நேட்டோ நாடுகள் தொடங்கி இருக்காங்க. அடுத்த 10 வருடங்கள்ல நேட்டோ நாடுகள் கிட்டத்தட்ட 500 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தங்கள் ராணுவ பலத்தை அதிகரிப்பதற்கு செலவு செய்வாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நேட்டோ நாடுகள் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் தங்களோட ஆயுத கொள்முதலை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில
அமெரிக்கா கைவிட்டிருப்பது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் கடுமையா நடந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த போர் யூரோப்போட மற்ற நாடுகளுக்கும் பரவும் ஆபத்து இருக்கு. இந்த சூழ்நிலையில அமெரிக்க அதிபரோட இந்த அறிவிப்பு நாட்டோ நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதனை தொடர்ந்து பல ஐரோப்பிய நாடுகள் தங்களோட முப்படைகளை நவீனப்படுத்த தொடங்கிட்டாங்க. ஆனா ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் வாங்கும் விஷயத்துல பல பிரச்சனைகளை சந்திச்சு வர்றாங்க. அமெரிக்கா கைவிட்டதுனாலதான் தங்களோட படைகளை நவீனப்படுத்துறாங்க. அதனால அவங்க அமெரிக்காவிடம் இருந்து ஆயுதம் வாங்க விரும்பல. ரஷ்யாவிடம் இருந்தும் ஆயுதம் வாங்க மாட்டாங்க. சீனாவை பொறுத்தமட்டில் சீன ஆயுதங்களோட தரம் ரொம்ப மோசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சீனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. ரஷ்யாவுடன் இணைந்து கொண்டு ஒரு யுத்த நேரத்துல தங்களுக்கு ஆயுத சப்ளைய நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால ஐரோப்பிய நாடுகள் தங்களோட ஆயுத தேவைக்காக தற்போது இந்தியாவை நோக்கி திரும்பி இருக்காங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகளுடன் நல்ல நட்புறவை வச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா ஐரோப்பிய நாடுகளுடன் இந்தியா நல்ல ராணுவ ரீதியிலான நட்பையும் வச்சிருக்காங்க. இதன் காரணமாக தற்போது ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவை நம்பி இந்தியாவிடமிருந்து மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. குறிப்பா எந்திர துப்பாக்கிகள், வெடிபொருட்கள், மிசைல்ஸ், பீரங்கிகள் போன்ற விஷயங்களை ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவிடமிருந்து வாங்க முயற்சி செய்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியானால மிகவும் குறைவான விலையில ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவுடைய ஆயுதங்கள் விலை குறைவா இருந்தாலும் அதிக செயல்திறன் கொண்டதா இருக்குது. ஆகாஷ், பிரம்மோஸ் போன்ற மிசைல்கள் உலகின் தலை சிறந்த மிசைல் சிஸ்டங்களா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவின் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறாங்கன்னா ஒரு ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் பேட்டரியோட விலை 50 மில்லியன் அமெரிக்க டாலர். அதுவே அமெரிக்காவுடைய பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினாங்கன்னா 1 பில்லியன் அமெரிக்க டாலர். அதனால விலை விஷயத்திலையும் உலகில் உள்ள மற்ற ஆயுத ஏற்றுமதியாளர்களை விட இந்திய ஆயுதங்கள் விலை குறைவா இருக்குது. டாடா அட்வான்ஸ் சிஸ்டம், ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் போன்ற பல இந்திய தனியார் நிறுவனங்கள் ஐரோப்பிய நிறுவனங்களோடு இணைந்து ஆயுதம் தயாரிப்பதற்கு முன்வர்றாங்க. பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் இந்திய நிறுவனங்களோடு இணைந்து ரிசர்ச் மற்றும் டெவலப்மெண்ட் வேலைகளையும் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதனால எல்லா விதத்திலும் இந்திய ஆயுதங்கள் மற்றும் இந்திய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு சரியான சாய்ஸா இருக்குது. நாட்டோல அங்கம் வகிக்கக்கூடிய போலந்து நாடு இந்தியாவிடமிருந்து 2024 மட்டும் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல அசால்ட் ரைபிள்ஸ் வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்ட்லரி ஷெல்ஸ், ஸ்மால் ஆர்ம்ஸ் போன்ற பல விஷயங்களை வாங்குவதற்கும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்கக்கூடிய ரொமேனியா போன்ற நாடுகள் இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. குறிப்பா ரொமேனியா இந்தியாவின் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ரொமேனியா பிரான்ஸ் நாட்டின் மிஸ்ட்ரல் மிசைல்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. எஸ்டோனியா, லித்துவேனியா போன்ற பால்டிக் ஸ்டேட் நாடுகள் இந்தியாவிடமிருந்து ஆர்ட்லரி ஷெல்ஸ், வெடிப்பொருட்கள் போன்றவற்றை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய தனியார் நிறுவனமான சோலார் இண்டஸ்ட்ரியோடு இணைந்து ட்ரோன்களை தயாரிப்பதற்கும் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் யூரோப் நாடுகளான பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள்ல உள்நாட்டு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி நல்ல நிலையில இருக்காங்க. ஆனா இந்த நாடுகள் இந்தியாவுடன் இணைந்து ஃபியூச்சர்ல தேவைப்படும் டெக்னாலஜிகளை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா ட்ரோன்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் போன்ற டெக்னாலஜிகளை டெவலப் செய்யறதுக்கு இந்தியாவுடன் இணைந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. முன்னாடி இந்திய ஆயுதங்களை வாங்குவதற்கு சவுத் ஈஸ்ட் ஏசியா, ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் தான் முயற்சி செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் மாற்றங்கள் காரணமா ஐரோப்பிய நாடுகளும் இந்திய ஆயுதங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வரும் காலத்துல இந்தியால டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிய மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைய செய்யும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஒரு காலத்துல ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவுக்கு ஆயுதம் ஏற்றுமதி செய்ய மறுத்தாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கு தங்களோட அதிநவீன ஆயுதங்களை சப்ளை செஞ்சாங்க. இதன் காரணமாக தான் இந்தியா
ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவுல ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா தற்போது அதே மேற்கத்திய நாடுகள் இந்தியாவிடம் இருந்து ஆயுதம் வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா டிஃபென்ஸ் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய பர்சன்டேஜ இந்தியாவால கைப்பற்ற முடியும். இதன் மூலமா இந்தியாவுடைய பொருளாதாரம் முன்னேறுவது மட்டுமல்லாமல் பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து இந்தியாவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்திய ஆயுதங்களை நேட்டோ நாடுகளோட ஃப்ரேம்வொர்க்குள்ள கொண்டு வருவதற்கு சில சேலஞ்சஸ் இந்தியா சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனா அந்த விஷயத்தை இந்தியா ரொம்ப ஈஸியா சமாளிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால வரும் காலத்துல இந்தியா உலகத்திற்கே ஆயுதம் சப்ளை செய்யக்கூடிய நாடா உருவெடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆயுதம் சப்ளை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.